Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து காஜு கத்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது வந்து கருப்பட்டி வச்சு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். 1 கப் முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன். 1 கப் கருப்பட்டி எடுத்துர்க்கேன். நெய் வந்து 1 டீஸ்பூன், 1/4 கப் தண்ணி. எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸில இத நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி எடுத்து வந்தாச்சு. இது பாருங்க, இப்படி இருந்தா போதும். ரொம்ப பொடி பண்ணீங்கன்னா ரொம்ப ஆயிலா கிடைக்கும். அதனால இப்படியே இருக்கலாம் நமக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெல்லத்தை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டியை போட்டு கொஞ்சம் வண்டல் இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் வடிகட்டி எடுத்துக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊத்துறேன். நம்ம வடிகட்டியாச்சு. கம்பி பதம் உடனே வந்துருங்க. நம்ம கொஞ்சம் வெல்லம் தானே போட்டிருக்கோம். இது பாருங்க, சரிதான் உங்களுக்கு. அவ்வளோதான், கம்பி பதமாக வந்துருச்சு. நம்ம இப்போ போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறினோடனே லைட்டாக கையில் நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது தொட்டுங்க. தொட்டு உருட்டிக்கலாம். சுடுது ரொம்ப. ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு கொஞ்சம் லைட்டாக நம்ம சுடுது. நம்ம பட்டர் தடவை இருக்கனால நமக்கு ஒட்டலை. இப்போ நம்ம கொஞ்சம் இதை நம்ம ஷேப் கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் இருக்கிற இந்த பசெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இது பாருங்க, நமக்கு நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சுவையான காஜு கத்தலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, சுவையான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்ஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.